ஆதாரில் கைரேகையை புதுப்பிக்கவில்லை என்றால் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படாது என்ற தகவல் தவறானது என தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஆதாரில் கைவிரல் ரேகையை புதுப்பிக்காவிட்டால் அவர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. எனவே உடனடியாக ஆதாரில் கைவிரல் ரேகை, கண் கருவிழி உள்ளிட்டவற்றையெல்லாம் பதிவு செய்து பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற தகவல் சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் துறை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி ஆதார் அட்டையின்காக கண் கருவிழி ரேகையோ அல்லது விரல் ரேகையோ பதிவு செய்வதற்கும் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை வழங்குவதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் வழங்கல் துறை தமிழ்நாடு அரசினுடைய ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவின் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவது உண்மைதான். ஆனாலும் ஒருவேளை இந்த வயது முதிர்ந்தவர்கள் போன்றவர்களுக்கு விரல் ரேகை பதிவை செய்ய முடியாது. அவ்வாறு விரல் ரேகை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கும் கூட தனியாக ஒரு பதிவேட்டின் மூலமாக கையெழுத்து பெறப்பட்டு பழைய முறைகளிலேயே உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றது. எனவே ஆதாரில் கண் கருவிழி ரேகை அல்லது கை விரல் ரேகை போன்றவற்றை பதிவு செய்யாவிட்டால் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படாது என்ற தகவல் தவறானது, போலியானது. அதை நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஆதாரில் புதுப்பிப்பதற்கும் எந்த விதமான ஒரு நிபந்தனையும் கிடையாது உணவுப் பொருள் வழங்கல் துறையின் ரேஷன் கடைகளில் பொருட்களை வழங்குவதற்கும் என்று தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கைவிரல் ரேகையை பதிவு செய்ய முடியாவிட்டாலும் ரேஷன் கடைகளில் தொடர்ந்து உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்ற தகவலையும் உறுதிப்படுத்தியுள்ளனர்.